ஷே பெஸ்டோ பிரமா சூரியன் உன் சாட்சியாக இந்த கணக்கு போடுதார். உன் சாட்சியாக. அப்போ காவல்துறை பூரா சேட்டை தானப்பா பண்ணுதான். இவன் சேட்டை பண்ண, லாயர் சேட்டை பண்ண, நீதிமன்றத்தில் சேட்டை பண்ண, எல்லாமே கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே எல்லாமே சேட்டை. இப்போ இவன் எல்லாம் கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே வச்சுட்டான். இவனே இந்த கோர்ட்டு வளாகத்துக்குள்ளே கோர்ட்டிலேருந்து வெளியே லாயர் எல்லாம் அனைத்தும் கோர்ட்டவே அவமதித்து, நீதிமன்றம் அவமதித்து வழக்கு ஆடுது, போகுது, வருது எல்லாமே. அதுக்குத்தான் இப்போ குடலை கட்டுதார். ஓன்ட்ட கணக்கு கொடுக்கணும்ல. எவன் சேட்டை பண்ணாலும் அந்த வெளிச்சம் வெப்பம், அந்த சூரியனுடைய வெப்பம் உச்சத்தலையில் விழுந்துடணும். அப்போ அடிக்கிறதுக்கு கணக்கு கரெக்டாக வரும். காய்ச்சல் விடுவார். அந்த காய்ச்சலில் சூரியன் தப்பு செஞ்சவன் தப்பக்கூடாது, தப்பு செஞ்சவன் தப்பக்கூடாது. காவல்துறையை பூரா வனவிலங்கு பறவைகளில் விலங்குகள்லாம் சொல்லுது. அதுக்கு வாய் இல்லாட்டாலும் அதே சொல்லுமுடா. காவல்துறை அதிகாரி பூரா கேட்டுக்கோ. அனைத்தும் மானிட பேரை போய் நீ காவல் காக்க, வனவிலங்கை நீ காவல் காத்தியா? வனவிலங்கு பறவைகள், ஆடு மாடு கோழி பறவைகளை காவல் காத்தியா? காவல் காக்கலை. அதை அடித்து சாப்பிட நீயும் போகிற கடைக்காட்டில் வாங்கிறதுக்கு நாக்கை கடிச்சிக்கிட்டு 1.5 கிலோ கறி விடு, 5 கிலோ கறி விடுன்னு ஒன்றுடைய திமிர்த்தனமாக போய் கடைக்காட்டில் வாங்கி சாப்பிடுத. அது எவ்வளோ பெரிய பாவம். பாய் பேகலாம், அவரை திராசு பிடிக்க வச்சுட்டீங்களா? பாய் பேகலாம். நீதி நியாயம் தர்மம் அநியாயப்பட்டு வச்சுருக்க. ஒரு ரிப்போர்ட் எடுத்து காவல்துறையாக உள்ளே போகலாம். கடவுள் உட்கார்ந்துருக்காரு. இதை கணக்கை நீங்கள் எடுங்க. நீதிபதி கோட்டார் அவர்களே, கோட்டார் அவர்களே, ஆணும் பெண்ணும் கோட்டார் அவர்களே ஐயா உட்கார்ந்துருக்காரு. இப்போ உனக்கு கணக்கு கடைசியாக போட்டு முடிக்காரு காவல்துறைக்கு. புரியுதா? பாவத்தை செஞ்சு, மானிட பிறவி பாவத்தை செஞ்சுருக்கான். அடுத்தாப்புல ஆடு மாடு கோழி பறவைகளை உன் கண்ணுக்கு முன்னால் வெட்டுதான். அந்த பாவம் நீ அரசியல்வாதிக்கு எல்லா சம்மந்தப்பட்ட எல்லா கணக்குலையும் நீ தான் அவனுக்கு அவன் பாவத்தை செய்தான். அந்த பாவத்தை நீ வாங்கி வச்சுருக்க. காவல்துறை உன் வீட்டுகளில் நல்லா இருக்கா? எல்லாம் யோசித்து பாருப்பா. உன் வீட்டில் யோசித்து பாரு. உன் புள்ளை பேரன் புண்டாட்டி புள்ளை பேரம் பேத்தி வயசு முதியவருவன் எல்லாம் காவல்துறை அதிகாரியும் கேளு கணக்கு போடுதாரு. இப்போ மந்திரத்தால் எல்லாம் விடுதாரு. நீ செஞ்ச தப்பை இப்போ தான் மானிட பிறவி செஞ்ச தப்பை 7 செம்மத்துக்கு அப்புறம் இப்போ வெளியில் மந்திரத்தை விடுதார். மந்திரத்தை விட்டால் என்ன ஆகும்? வேற ஒன்றும் நடக்காது நினைக்காத. செகண்டில் காய்ச்ச விட்டார்னா மந்திரத்தால் விட்ட பவர் மானிட பிறவியை ஒரே அமுக்கு கீழே குப்புற கிடப்பா பூமியில். புரியுதா? அதுதான் கணக்கு போடுதார். கடைசி கணக்கு. காவல்துறை அதிகாரி பாவத்தை செய்தான். எவ்வளோ பாவத்தை செய்தான்? அவனுக்கு தண்டனை கொடுக்கறது காவல்துறை போய் நீதிமன்றத்தில் உள்ள தள்ளி தண்டனை கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை நீ வெளியிலே கணக்கை முடிச்சிருந்த லாயரை வச்சு. இப்போ லாயர் இப்போ எல்லாம் அனைத்தும் பாவம். நீதிமன்றம் கோர்ட்டுக்குள்ளே போகிறது வர்றது எல்லாமே அனைத்தும் பாவத்தை செமந்து பாவத்தை வச்சுருக்கனால மந்திரத்தை அந்த நோய் காய்ச்சல் எல்லாமே விடுதார். மந்திரத்தால் கட்டுதார். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. படிச்சிருக்கல? படிச்சிருக்க. நல்லா புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம். கணக்கு எடுக்கலை அப்படின்னா மந்திரத்தால் எல்லாம் விட்டுருவார். மானிட பிறவிக்கு எத்தனை உடம்புல பாக்ஸ் கொடுத்துருக்காரு அத்தனை காய்ச்சலை விட்டுட்டு 1 செகண்டில் முடிச்சுடுவார். முக்கால் சத்தியம்.